வணக்கம் நண்பர்களே and welcome back to Tamil from London. இன்றைய எபிசோடில் நான் உங்களுக்கு ஸ்பானிஷ் சிக்கன் ரைஸ் செய்து காட்ட போகிறேன். அது ஒரு 2-3 சாமான் தேவை. இதெல்லாம் யூனி ஃப்ரெண்ட்லி ஃபுட். ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக இது செய்யுங்க, சரியான ஈஸி. வாங்க இப்போ நம்மளுக்கு என்ன சாமான் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையான சாமான் நான் 5 கோழி சந்து எடுத்து வச்சிருக்கேன். வேறு 2 சுண்டு அரிசி, வேறு கொச்சிக்கத்தூள், வேறு தூள் வகைகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இது பெருஞ்சீரகத்தூள், இது சின்ன ஜீரகத்தூள், இது மிளகு, இது மல்லித்தூள், இது என்ன தூள்னு தெரிய நல்லா மணத்தை எடுத்து வச்சேன். இது பப்ரிக்கா தூள், வேறு இது கருவேப்பட்டை, வேறு இது ஒரு பியோங் க்யூப். இது நம்ம இப்போ அரிசி அவிக்கிறதுக்கு இதை தண்ணியில் கரைச்சி போட்டு அதை தான் வச்சு நான் அவிக்க போகிறேன். முதலாவதாக இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இந்த கோழியை நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற தூள் வகைகளோடலாம் நல்லா பிரட்டி மேரினேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்றேன். இனி இந்த தூள் எல்லாத்தையும் கொட்டுவாங்க அதுக்குள்ளே. அதுக்கு பிறகு நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு கொச்சிக்காய் தூள் போடுங்க. கொஞ்சம் வீட்டை எல்லாருக்கும் உரைப்பு விருப்பம். ஸோ நான் நல்லா கொச்சிக்காய் தூள் அள்ளி போடுறேன். இப்போ இதாவளத்தையும் நான் இப்போ வடிவாக பிரட்டி எடுக்கணும். இப்போ நான் கோழியை பிரட்டி எடுத்துட்டேன். இது இப்போ ஒரு 10-15 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். அது ஊறுற நேரம் நான் இப்போ இந்த புய்யோனை கரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ இதை கரைக்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சம் கொதி தண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதில் கரைச்சி எடுத்து போட்டு இதெல்லாம் இப்போ நம்ம சோறாக வச்சு எடுக்க போகிறோம். அரிசியை இந்த பாருங்க. இப்போ இந்த புய்யோனை நான் கொதி தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கோழியை கொஞ்சம் பொரிச்சு எடுப்போம் 2 பக்கத்துலேயும். அப்போ பொரிக்கிறதுக்கு இப்போ நான் எண்ணெய் விட போகிறேன். ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அடுப்பு ஆன் பண்ணி இப்போ நான் கோழியை இப்போ பொரிக்க போகிறேன் 2 பக்கத்துலேயும். இப்போ இந்த கோழி அவ்வளோவும் இப்போ 2 நிமிஷம் இந்த பக்கம் பொரியட்டும். அதுக்கு பிறகு மற்ற பக்கம் பிரட்டி போட்டு அந்த பக்கமும் 2 நிமிஷம் பொரிய விட போகிறோம். இது இப்போ நம்ம மற்ற பக்கம் பிரட்டி வைப்போம். நல்லா மணக்கு இப்போ இதை மற்ற பக்கமும் 2 நிமிஷம் பொரிய வைப்போம். இதே மாதிரி இந்த பக்கம் 2 நிமிஷம் பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அரிசியை போட்டு அவிச்செடுக்கலாம். சரி, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுது. இப்போ இதை திறந்து இந்த வேறுங்க இப்போ தூள்களெல்லாம் நல்லா முறியுது, நல்லா மணக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னாண்டா, அந்த புய்யோன் தண்ணி இருக்குதானே, நம்மளுக்கு தண்ணியை இதோட விட போகிறேன். சரி, இப்போ நான் அந்த கோழி பிரட்டி வச்சுருந்த டிஷ்ஷில் இதையும் கழுவி எடுத்துருக்கேன். அந்த அவ்வளோ மசாலா தூளும் சேரணும் தானே. அப்போ அதை என்னன்னு போடுறேன். நம்ம கழுவி வச்ச அரிசி அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே போடணும். எல்லா இடத்துலையும் சமனாக பரப்பி போடுங்க. ஓகே, இப்போ எல்லா இடத்துலையும் வடிவாக இந்த சோறை பரப்பி விடுவோம். அப்போ தான் வடிவாக சமனாக அவிஞ்சு வரும். இப்போ நம்ம அளவுக்கு உப்பு போடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, அந்த தண்ணியை கொதிக்க கொண்டு வரணும். கொதிச்சதுக்கு பிறகு நம்ம சிம்மில் வச்சு போட்டு மூடி வைக்கணும் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு. அதுக்கு பிறகு நம்ம ஒரு கப்பிரட்டி போட்டு இன்னொரு மிச்சமான 5 நிமிஷம் வச்சா அது ரெடி. சரி, இப்போ தண்ணி வற்றி இந்த இதில் இருக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் மூடி வைங்க. அப்புறம் அது நீராவி விட்டு அதுலேயே அவியும். நிமிஷம் ஆயிடுது. இப்போ திறந்து பார்ப்போம். அப்படின்ட்டு சுடு. இந்த பாருங்க, சோறு நல்லா அவிஞ்சுது. இது இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி. இப்போ நான் பிளேட்டில் போட்டு எடுத்தேன். இது பாருங்க, நம்மளோட சுவையான ஸ்பானிஷ் கோழி சோறு ரெடி. இந்த பார்க்க ஆசையாக இருக்குல்ல சாப்பிட. நல்லா கோழி இந்த முறி இந்த சோறெல்லாம் நல்ல மஞ்சளாகி வந்துருக்கி, நல்ல சுவையாக இருக்கி, நல்லா மணக்குது.
இதை இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆனால் நான் சாப்பிட போகிறதுக்கு முதல் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுடா லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிறைய டைம் சேவ் பண்ணும். அடுத்தது என்ன? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்படின்றா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் அடுத்த வீடியோ போடுற நேரம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.